வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஆகஸ்ட் 5, 2024 பீகார் பாட்னால இருக்கிற ஹனுமான் நகர் பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற கிஷோரி பிரசாத் திருமண வயசுல இருக்கிற தன்னோட பொண்ணான காயத்ரி தேவிக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்து தான் பொண்ண ஒரு நல்ல இடத்துல கரையேற்றணும்னு முடிவு பண்றாரு. சோ தனக்கு தெரிஞ்சவங்க பல புரோக்கர்ஸ் இப்படின்னு பல பேர்கிட்ட தான் பொண்ணோட போட்டோவை கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே தான் பொண்ணோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி பாட்னால கோலாசாலை பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற சிவேந்திராவை கிஷோரி பிரசாத்துக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் ஊர்ல உள்ள பெரியவங்களை வச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சிவேந்திராவை தான் பொண்ணு காயத்ரி தேவிக்கு நிச்சயம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2023 அக்டோபர் 28 இவங்க ரெண்டு பேரோட மேரேஜும் ரொம்பவே ஆடம்பரமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பெண்களுக்கும் தாலி கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் தான் பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போறோம் அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் தன்னோட கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம புகுந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைப்பாங்க. அதே மாதிரிதான் காயத்ரியும் அளவு கடந்த சந்தோஷத்தோடையும் பல கனவுகளோடையும் தான் ஹஸ்பண்டோட கையை பிடிச்சுக்கிட்டு தான் இனிமே காலம் ஃபுல்லா வாழ போற அந்த புகுந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்காங்க. காயத்ரியோட கனவு நனவாகிற மாதிரி ஹஸ்பண்டான சிவேந்திரா தான் மனைவி கூட சந்தோஷமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த என்ஜாய்மெண்ட் மேரேஜ் ஆன ஒரு வருஷத்துக்குள்ளேயே மறைஞ்சு போயிருக்கு. அதாவது 2024 ஆகஸ்ட் 5 மதியம் காயத்ரி தன்னோட ரூம்குள்ள இருந்திருக்காங்க. இந்த டைம்ல ஹஸ்பண்டான சிவேந்திரா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம் கதவை தட்டும் போது அந்த ரூம் உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு. சோ காயத்ரின்னு தான் மனைவி பேரை சொல்லிக்கிட்டே கதவை ஓபன் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராம இருந்திருக்கு. இப்படியே ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருந்த சிவேந்திரா பயத்துல தன்னோட மாமனாரான கிஷோரி பிரசாத்துக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தியிருக்காரு. நடந்த விஷயத்தை கேட்டதும் தான் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பதறி போன கிஷோரி பிரசாத் அவசரமா தான் பொண்ணோட வீட்டை ரீச் பண்றாரு. இப்போ உள் பக்கமா லாக்ல இருந்த அந்த கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்த கிஷோரி பிரசாத் அப்பா வந்திருக்கேன், தயவு செஞ்சு கதவை தரமான்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சோ உடனடியா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணினதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் டீம் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகள் உட்பட அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட ஈர கொலையும் நடுங்கி போயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ரூம்ல இருந்த ஃபேன்ல காயத்ரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. மேரேஜ் ஆகி 9 மாசமே ஆன நிலையில அந்த பொண்ணு எதுக்காக தற்கொலை பண்ணணும்? உண்மையிலேயே இது தற்கொலையா அல்லது கொலையா? இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மரணத்துக்கான காரணம் தெரிய வந்தப்போ ஒட்டுமொத்த பீகார் மக்கள் எல்லாரும் அருவருப்பா ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ காயத்ரியோட இந்த மர்ம மரணத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் இருந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு ஃபர்ஸ்டா காயத்ரியோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் எனக்கும் என்னோட மனைவிக்கும் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வர்றது உண்மைதான், ஆனா அவ தற்கொலை பண்ணி இறந்து போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே சமயத்துல பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போற அளவுக்கு கோலை கிடையாது, நான் ஆசையா வளர்த்த என்னோட பொண்ணு அவளோட ஹஸ்பண்டான சிவேந்திரா தான் கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காயத்ரி தூக்குல தொங்கிட்டு இருந்த அந்த ரூம் கதவு உள் பக்கமா லாக்ல இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம போலீஸ் தான் லாக்ல இருந்த அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் காயத்ரி தன்னோட உயிரை தானே எடுத்திருக்காங்க, அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தற்கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தும் போது காயத்ரியோட தங்கச்சியான அஞ்சலி குமாரி மொபைலுக்கு அக்காவான காயத்ரி கடைசியா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த வீடியோல தற்கொலை பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி காயத்ரி அழுதுகிட்டே ஒரு சில முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு பேசின விஷயத்தை கேட்டு கிராம மக்கள் உட்பட ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே கதி கலங்கி போயிருக்காங்க. அப்படி காயத்ரி தன்னோட தங்கச்சிக்கு அனுப்பின அந்த வீடியோல கடைசியா என்ன பேசி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க.
2023ல சிவேந்திராவை மேரேஜ் பண்ணின காயத்ரி புகுந்த வீட்டுல அடியெடுத்து வச்ச ஸ்டார்டிங்ல எல்லா புதுமண தம்பதிய போல சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா போக போக ஹஸ்பண்டான சிவேந்திரா சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட தான் மனைவி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மேரேஜ் ஆன சில மாசத்திலேயே தான் ஹஸ்பண்ட் தான் கூட சண்டை போடுறத காயத்ரியால தாங்கிக்க முடியல. இது பத்தாதுன்னு மாமியாரான மஞ்சு தேவியும் அவங்க பங்குக்கு தன்னோட மருமகளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிவேந்திரா யார் கூடயோ மணிக்கணக்கா செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்காரு. சோ மனைவியான காயத்ரி என்ன திங்க் பண்றாங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வேறொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு போல. அதனாலதான் தன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது தான் ஹஸ்பண்டோட மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசணும்னு நினைச்சிருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. சில மாசத்துக்கு அப்புறம் சம்பவம் அன்னைக்கு இரவு நேரத்துல காயத்ரி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் ஹஸ்பண்ட் தான் பக்கத்துல இல்லாததை பார்த்ததும் பதறி போன அந்த பொண்ணு இந்த மிட் நைட்ல தான் ஹஸ்பண்ட் எங்க போயிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடின அந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி அங்க இருந்த ஒரு ரூம்ல சிவேந்திரா வேறொரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருக்கான். இந்த அசிங்கமான காட்சியை பார்த்த காயத்ரி தான் ஹஸ்பண்டை பார்த்து ஷாக் ஆனதை விட தான் ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருந்த அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதும் இன்னும் அதிகமா துடிச்சு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா சிவேந்திரா கூட தப்பான உறவுல இருந்த அந்த பொண்ணு அந்த நபரோட முன்னாள் காதலியோ அல்லது கள்ள காதலியோ கிடையாது. சிவேந்திரா தன்னோட அம்மாவான மஞ்சு தேவி கூட தான் நெருக்கமா இருந்திருக்கான். இந்த 2 பேரும் இவ்ளோ நாளா சீக்ரெட்டா வச்சிருந்த இந்த உறவு காயத்ரிக்கு தெரிஞ்சதும் அந்த மிருகம் தன்னோட மனைவிய பார்த்து இங்க நடந்த இந்த விஷயத்த பத்தி நீ வெளியில யார்கிட்டயாவது சொன்னீனா உன்னை நான் கொலை பண்ணிருவேன்னு மிரட்டிருக்கான். சோ காயத்ரி என்ன திங்க் பண்றாங்கன்னா இந்த அருவருப்பான விஷயத்த பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாம தன்னோட ஹஸ்பண்ட நாமளே திருத்திரணும்னு நினைச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சதும் பயங்கரமா கோவப்பட்ட காயத்ரி போக போக தான் ஹஸ்பண்ட் கிட்ட அன்பா பேசி அந்த நபரோட தப்ப புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட மாமியாரான மஞ்சு தேவி கிட்ட இனிமே என் வாழ்க்கையில பங்கு போடாம என் ஹஸ்பண்ட என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. ஆனா சிவேந்திரா மேல உள்ள மோகம் தாயான மஞ்சு தேவியோட கண்ணை மறைச்சிருக்கு. இதனால மஞ்சு தேவிக்கு காயத்ரி அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பொண்ணை பலமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு சிவேந்திராவும் தன்னை திருந்த சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற தன்னோட மனைவிய காலால எட்டி உதைச்சி உடல் ரீதியா காயப்படுத்தியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மா பையன் 2 பேர்கிட்டையும் மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு இருந்த காயத்ரி பொறுமையை இழந்து தன்னோட புகுந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. ஸோ பொண்ணோட பேரண்ட்ஸ் அம்மா பையனோட இந்த தப்பான உறவை பத்தி பஞ்சாயத்து வரை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடி இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் சிவேந்திராவையும் மஞ்சு தேவியையும் கூப்பிட்டு கிராம மக்கள் முன்னாடி வச்சு கண்டிச்சது மட்டும் இல்லாம இனிமே ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி அறிவுரை கூறியிருக்காரு. ஆனாலும் இவங்களோட இந்த தப்பான உறவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. நாளடைவுல பஞ்சாயத்து தலைவரும் இந்த விஷயத்த பெருசா கண்டுக்காம அசால்ட்டா விட்டுருக்காரு. மறுபக்கம் தன்னோட ஹஸ்பண்டும் மாமியாரும் ஒரே வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றத பார்த்து மனசுடைஞ்சு போன காயத்ரி என்ன பண்றதுன்னு தெரியாம கண்கள்ல இருக்கிற கண்ணீர் காலியாகிற வரை தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட ஹஸ்பண்ட் திருந்திர மாட்டாங்களான்னு நினைச்ச அந்த பொண்ணுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிச்சம். ஏன் அப்படின்னா அம்மாவும் பையனும் சேர்ந்து காயத்ரிய ஒவ்வொரு நாளும் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. இறுதியா உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளும் சாகிறத விட ஒரேடியா போயிட்டா எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைச்ச காயத்ரி தனக்கான இறுதி நாளை தானே குறிக்கிறாங்க. சரியா 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி மதியம் தன்னோட ரூமுக்கு போன காயத்ரி கதவை உள் பக்கமா லாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஃபேன்ல தற்கொலை பண்றதுக்காக ரெடியாகி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் மனசுல இருக்கிற எல்லா வேதனையையும் அழுதுகிட்டே ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை தன்னோட சொந்த தங்கச்சியான அஞ்சலி குமாரிக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த வீடியோல என்ன இருந்ததுன்னா எனக்கு இந்த உலகத்துல வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னோட மாமியாரும் ஹஸ்பண்டும் என்ன டெய்லி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் வீட்டுல இருக்கும் போதே என்னோட ஹஸ்பண்ட் என் மாமியார் கூட க்ளோஸா இருக்காரு. மேரேஜ் ஆன புதுசுல எனக்குன்னு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருந்தது.
ஆனா இப்போ என்னோட எல்லா கனவுகளும் செதஞ்சு போயிருச்சு. எனக்கு இப்பவும் சாகுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா என்னால அந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அதனாலதான் மனச தைரியப்படுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணி சாக போறேன். என்னோட சாவுக்கு முக்கியமான காரணம் என்னோட மாமியாரும் என்னோட ஹஸ்பண்டும் தான் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி அந்த கடைசி வீடியோல பேசியிருக்காங்க. இந்த கேஸ்ல குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவேந்திரா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு செல்ல பையனா இருந்திருக்கான். கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தான் சிவேந்திராவோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா மனைவி இல்லாம கஷ்டப்பட்ட சிவேந்திராவோட அப்பா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஹஸ்பண்டை இழந்த விதவை பொண்ணான மஞ்சு தேவிய 2ஆவதா மேரேஜ் பண்ணிருக்காரு. இந்த மேரேஜுக்கு அப்புறமா தாய் ஸ்தானத்துல இருக்கிற மஞ்சு தேவிக்கும் பையன் ஸ்தானத்துல இருக்கிற சிவேந்திராவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல அந்த பழக்கம் தப்பான உறவா மாறி இருக்கு. இதுக்கிடையில சிவேந்திராவோட அப்பா திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. ஒருவேளை இந்த தப்பான உறவை பத்தி சிவேந்திராவோட அப்பாவுக்கு தெரிஞ்சனால அம்மா பையன் 2 பேரும் சேர்ந்து அந்த நபரை தூக்குல தொங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது இப்ப வர ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஃபைனலா காயத்ரியை அடிச்சு சித்திரவதை பண்ணினதுக்காகவும் அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டினதுக்காகவும் மஞ்சு தேவி, சிவேந்திரா இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில தப்பான உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய பேரு ஏகப்பட்ட குற்றங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. காயத்ரிக்கு தான் ஹஸ்பண்டோட நடத்தை சரியில்லைன்னு தெரிஞ்சும் தான் ஹஸ்பண்டை எப்படியாவது திருத்திரலாம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் கடைசி வரை தன்னோட புகுந்த வீட்லயே இருந்து அதே வீட்டுல வச்சு உயிரை விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுய ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் கொஞ்சமாவது குறையும். ஓவராலா இந்த கேஸ்ல வர்ற சிவேந்திராவோட செயலை பத்தியும் மஞ்சு தேவியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.